ஒரு அழகான காடு. அந்த காட்டுல காகம், குருவி, புறா, கிளி, கழுகு என எல்லோரும் ஒரு மரத்துல கூடு கட்டி வாழ்ந்தாங்க. தினம் தினம் பொழுதுபோக்காக பேசிக்கிட்டே நேரத்தை கழிச்சிட்டு இருந்தாங்க. பொழுது சாயறது வர உணவை தேடிட்டு பொழுது சாயும் நேரத்துல தன்னுடைய கூட்டுக்கு வந்துருவாங்க. கழுகு கிட்ட ஒரு ரேடியோ இருந்துச்சு. அதுல தமிழ் பாடல்கள் 1 மணி நேரம் வரும். அதனை அனைவரும் சந்தோஷமா கேட்டுட்டு பின்னர் தன்னுடைய கூட்டுக்கு போயிருவாங்க. ஒரு நாள் காகமும் குருவியும் உணவை எடுத்துக்கிட்டு தன்னுடைய இடம் நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் தாமதம் ஆயிடுச்சு. அதுக்கு காகத்திற்கோ கோபம் வந்துருச்சு. ஏன்னா தமிழ் பாடல்கள் ரேடியோல போட்டிருப்பாங்களே, நம்ம கேட்க முடியலையே, வேக வேகமா போனோம், சீக்கிரமே போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமா வந்துச்சு. பின்னர் 2 பேரும் வேகமாக தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அங்க மற்ற நண்பர்கள் பாடல் கேட்டுட்டு இருந்தாங்க. பின்னர் இவர்களும் பாடலை கொஞ்ச நேரம் கேட்டாங்க. பாடல் ஓடிட்டு இருக்கும்போதே இடையில் நிறுத்தப்பட்டது. அப்பொழுது அவசர செய்தி ஒன்று ரேடியோவில் அறிவிக்கப்பட்டது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த மண்டலம் ஏற்பட்ட காரணத்தினால் பலத்த மழை, புயல் வருவதற்கு வாய்ப்புள்ளது என வானிலை அறிக்கை தெரிவித்துள்ளது. அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டை விட்டு யாரும் வெளியில் வரக்கூடாது என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்களுக்கான பாடல் மீண்டும் தொடர்கிறது. வானிலை அறிக்கை வந்த கொஞ்ச நேரத்திலே காற்று பயங்கரமாக வீசத் தொடங்கியது. இடி, மின்னல் மற்றும் மழையும் வந்தது. கழுகு தன் நண்பர்களிடம், வெளிய பயங்கரமா காற்று வீசுது, இடி மின்னல் வருது, நீங்க எல்லாரும் உங்க வீடுகளுக்கு போய் பத்திரமா இருங்க, ஜன்னல் வெளியா அப்ப வெளிய பாருங்க அப்படின்னு கழுகு மற்ற நண்பர்களிடம் சொல்லுச்சு. புறாவோ கழுகுவிடம், எனக்கு மிகவும் பயமா இருக்கு. நான் உங்களோடு உங்க வீட்டிலேயே இருக்கிறேன். சரி நண்பா, நீ என் வீட்டிலேயே இரு. மற்ற பறவைகள் தங்கள் வீடுகளுக்கு சென்றனர். காகம் தன்னுடைய வீட்டில் மெழுகுவர்த்தியை வைத்துக்கொண்டு ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தது. வெளியே பயங்கரமாக இடி மின்னலுடன் மழை பெய்து கொண்டிருந்தது. இதே போல எல்லா பறவைகளும் பயந்து கொண்டிருந்தன. ஐயோ, ரொம்ப பயமா இருக்கே. சுனாமி மாதிரி ஏகாச்சும் ஒண்ணு வந்து நம்மள அழிச்சிரும் போலிருக்கே. அவ்ளோ மழை பெய்யுதே என அழுது புலம்பிக் கொண்டிருந்தது. வெள்ளம் ஏறிக்கிட்டே இருந்தது. மரம் மூழ்க ஆரம்பிச்சது. காக்கா பயப்பட ஆரம்பிச்சது. ஐயோ, வெள்ள தண்ணி என் வீட்டுக்குள்ள வருதே. மேல இருக்கிற குருவி வீட்டுக்கு போயிரலாம். இங்க இருந்தா நாம வெள்ளத்துல மூழ்கிருவோம். இப்படி சொல்லிட்டு குருவி வீட்டுக்கு போயிடுச்சு காகம். குருவியே, குருவியே, கதவை திற. என் கூடு மழையில மூழ்கிருச்சு அப்படின்னு வெளியில இருந்து கத்துச்சு காகம். அப்போ உள்ள இருந்து குருவி வீட்டு கதவை திறந்துச்சு. காக்கா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வெள்ளத்தண்ணி குருவி வீட்டை நோக்கி வந்துச்சு. உடனே குருவியும் காக்காவும் வெளியே வந்து மரத்துல இருக்கிற கிளையில உட்காந்துக்கிட்டாங்க. அச்சச்சோ, குருவியே, உன்னுடைய கூடு மழையில மூழ்கி போச்சே. நாம கழுவி வீட்டுக்கு போயிடலாம். குருவியும் காகம் சொன்னதை கேட்டு சரின்னு சொல்லுச்சு. 2 பேரும் கழுகுவின் வீட்டு வாசலில் வந்து ரொம்ப நேரமாக கதவை தட்டினாங்க. ஆனா கழுகு அதனோட வீட்டுல இருக்கிற அடுப்புல புறாவை சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. வாவ், என்ன டேஸ்டா இருக்கு. என்னோட புத்தி தெரியாத புறா தன்னோட உயிரை தானாதவே கொடுத்தது. எனக்கு உயிரே ஆயிடுச்சு. ஹஹஹஹஹா. கழுகு வீட்டின் வாசலில் இருந்த காக்காவும் குருவியும் ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு போயிட்டாங்க. மழைக்கு இதமான சாப்பாடு. எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல காக்கா, குருவி, கிளி மூன்றும் ஒரு மேடு மேல ஏறி இலைய நனையாத மாறி பிடிச்சிட்டு சேஃபா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல வெள்ள தண்ணியில கழுகு வீடும் மூழ்கிடுச்சு. கழுகு தண்ணிக்குள்ள இருந்து தப்பிக்க முடியாம உயிரை விட்டுருச்சு. ஆனா காகம், கிளி, குருவி பத்திரமா மேடு மேல ஏறி தங்களோட உயிரை காப்பாத்திக்கிட்டாங்க. Please subscribe and more learning fun videos.